இந்த வீடியோவில் நான் எப்படி என்னுடைய 30 வயசில் ஒரு முழு நேர யூடியூபராக மாறினேன்றதை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேங்க. யூடியூப்பில் முழு நேரமாக ஃபுல் டைமாக நான் எப்படி சம்பாதிக்கிறேன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேங்க. இப்போ முதல்ல நிறைய பேருக்கு இந்த முழு நேரம் ஃபுல் டைம் யூடியூபர்னால் என்னன்னே தெரியாது. அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு உள்ள டாபிக்குள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு தொழிலோ அல்லது ஒரு வேலைக்கோ முழு நேரமாக பார்ப்பீங்க, அதற்கு ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்டிகிட்ருப்பீங்க இல்லையா? அந்த வருமானம் வருது இல்லையா, அதை வச்சு உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் யூடியூப் வருமானத்தை வச்சு மட்டுமே என்னுடைய ஃபேமிலியை நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. யூடியூப்பில் வர ஆட் ரெவன்யூ மட்டும் கிடையாது, யூடியூப்புக்கு வெளியிலையும் கோச்சிங் பண்ணி, அதாவது நான் இது வரைக்கும் ஒரு 9 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும். அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இவங்க பெய்டு கோச்சிங் வந்தவங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது கேட்குறீங்க, இது எப்படிங்க நீங்கள் பண்ணுறீங்க? நான் எந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கணும்? இது எவ்வளவு நாள் ஆகும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு? இல்லை நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், இப்படி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன், அன்ஃபில்டர்டாக. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டைட்டில் ஆஹா ஓஹோன்னு இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம்னா ஏன்டா இந்த வீடியோவை பார்த்தோம், 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமேடா நினைப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ஜக் இருக்குது, அதுக்குள்ளே வாட்டர் இருக்குன்னு நினச்சி நீங்கள் எடுக்கிறீங்க, சரிங்களா? எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, வெயிட்டாக இருக்கும்னு நினச்சி தூக்குவீங்க. ஆனால் என்ன ஆகும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் அந்த மாதிரி கிடையாது. இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுற சேனல் மாதிரிலாம் நம்ம கிடையாது. 99% வேரியாக தான் இருக்கும். நம்ம யூடியூப் பிஸ்னஸுக்காக ஒரு முழு நேரமாக பண்ணுறதுக்காக ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக எடுக்கிறவங்களுக்கான ஒரு சேனல் தான் நம்ம சேனல். இப்போ முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் ஃபுல் டைம் யூடியூபராக மாறினீங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஏன் மாறணுன்றதையும் நான் சொல்கிறேன். அதாவது நான் மதுரையில் இருக்கேங்க. எனக்கு ஒய்ஃப் ஒரு பையன் இருக்கான். யூடியூப் மட்டுமே நம்பி, யூடியூப் ரெவன்யூ மாடல் மட்டுமே நம்பி நாங்கள் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ யூடியூப் மட்டுமே, நான் யூடியூப் ஆட் ரெவன்யூ மட்டும் கிடையாது, எனக்கு இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்குது. அது யூடியூப் கோச்சிங், சரிங்களா? இந்த 2 மட்டுமே நம்பி நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நாங்கள் மதுரையில் என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் மளிகை கடை. மளிகை கடையில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் கல்லால் உட்காந்து வேலை பார்க்குறது தான். ஆனாலும் எனக்கான ஒரு மதிப்பு மரியாதைன்றது நான் சுயமாக சம்பாதித்தால் மட்டுமே கிடைக்கும்னு நான் நினச்சேன். அதனால் என்ன பண்ணேன், இந்த ஏதாவது எனக்கு டீச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் சரி, நம்ம ஏன் யூடியூப் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? இதற்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேங்க, அதுவும் ராஜ வித்யாலயா தான். அதில் 2 சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். சரி, நமக்கு இதுதான் நல்லா தெரியுது, இதையே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ராஜ வித்யாலயா சேனலை நான் ஆரம்பித்தேன். இப்போ வரைக்குமே நான் 9 சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 10ஆவதாக ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க. 3000 hours வாட்ச் டைம் வந்துட்டாங்க. 11 வீடியோலையே 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க, சரிங்களா? அவங்களுடைய இன்டர்வியூவும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய சேனலில் வரும். அதாவது புதுசாக வந்தவங்களுக்காக இதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மற்ற டிப்ஸ் போடக்கூடிய சாதாரண சேனல் மாதிரி நம்ம சேனலில் நினச்சிட்றாங்க. நம்ம யூடியூப் பிஸ்னஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு சேனல், சரிங்களா? இப்போது நீங்கள் எதற்காக பண்ணோம்னா, இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது என்ன தான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பணம் கொடுத்தாலும், அங்கே உங்களுக்கு சுயமரியாதை உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் ஏதாவது சம்பாதிச்சிங்க அப்படின்னா, உங்கள் கையில் காசு இருந்தது. அதாவது நான் பெருசாக சொல்லலைங்க, குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குற, ஏண்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நீனே வம்பளை மாட்டி விட்டுருவா போல இருக்கே, எங்கள் அம்மா அப்பாலாம் இப்படி தாண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் இப்படி சொல்கிறீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1000 ரூபா கூட சம்பாதிங்க, உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. இதுக்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் உங்கள் கடைக்கு வர அந்த ஃபுட்ஃபால்
அந்த ஃபுட் டிராஃபிக் மட்டும் தெரியணுமா இல்லை உலகத்துக்கெல்லாம் தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து யூடியூப் பண்ணணும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணலாம்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது எல்லாருக்கும் கொண்டு போகலாம். இப்படி எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ளதாக இருக்கா? இதற்காகத்தான் யூடியூப் பண்ணணும். நிறைய பேர் இதை நான் சொன்னேன்னா, இல்லைங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வர்றாங்க, சீரியல் பார்க்க தான் வர்றாங்க, இது மட்டும்தான் சேனலா அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் சம்பாதிக்க வரலைன்னா வேறு எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரில. இப்போ நான் சொல்கிற கருத்தோடு நீங்கள் உடன்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அக்ரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை பேர் உடன்படுறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு டிட் யூ சூஸ் யுவர் நீஷ் அண்ட் சேனல் டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு வந்து யூடியூப்பில் நிறைய டெப்த்தான நாலேஜ் இருந்தது. அது மாதிரி உங்களுக்கு எதில் வந்து நாலேஜ் அதிகமாக இருக்குது? இப்போ நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நிறையாலாம் யோசிக்க தேவையில்லைங்க. சாதாரணமாகவே ஒரு ஃப்ளோவாகவே அடுத்த வாரமாக இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல அப்படின்றாங்க. அப்போனா அவங்க போடுற அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து அவங்க ஒழுங்காக எடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த தொழிலோடைய எக்ஸ்டென்ஷனாக யூடியூப் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய கிளைண்ட் பிருந்தான்னு சொல்லிட்டு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சாரீ பிஸ்னஸ் அதற்காக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ தட் அவங்க அதுக்குன்னு, அதாவது இப்போ சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு விளாக் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ இந்த பிஸ்னஸையும் பண்ண முடியாது, ஒழுங்காக பண்ண முடியாது, அந்த பிஸ்னஸையும் ஒழுங்காக பண்ண முடியாது. சரிங்களா? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி ஆயிரும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ, இப்போ நான் முழு நேரமாக நான் யூடியூப் கோச்சிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதற்காக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 5 நாள் கோச்சிங் பண்ணுறேன், 2 நாள் வீடியோ போடுறேன். அதாவது நான் என்னமோ ஆகா ஓகோ நான் வந்து கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன் அப்படிலாம் நான் சொல்லலை. தலகால் புரியாமல் ஆடலை. நான் வந்து பெருமை பீத்திக்கலை. வளர்ந்து வந்துட்டுருக்கேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதனால் 2 பேர் இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா இந்த வீடியோ பண்ணதுக்கான ஒரு நியாயம்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நான் என்னை பற்றி பெருமை பேசுகிறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யாருக்காவது 2 பேருக்கு யூஸ் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பிஸ்னஸுடைய எக்ஸ்டென்ஷன், நீங்கள் வந்து ஒரு யோகா டீச்சர், அதற்காக ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட், அதற்காக ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. இதுதான் ரைட் வே. நான் விலாக் போட போகிறேன் அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவீங்க, வந்து சாரி கேட்டுட்ருப்பீங்க. சாரிங்க, எனக்கு வந்து ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அதனால தான் நான் வீடியோ போடலை அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லிகிட்ருப்பீங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, இதில் நான் வந்து நல்ல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதற்கு ஒரு எக்ஸ்டென்ஷனாக யூடியூப் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது 2 வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போட போகிறீங்க. இப்போது அந்த யூடியூப் சேனல் வளரணுன்ற ஒரு கட்டாயம்ன்றது உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அது பாட்டுக்கு நீங்கள் போட்டு வச்சுட்டே இருக்க போகிறீங்க. அதாவது ஒரு பேங்க்கில் வந்து எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறோம், அது மாதிரி உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டெபாசிட்டாக பண்ண போகிறீங்க. அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து யூடியூப்புக்கு வயபிள் கிடையாது. ஒரு 10 ரூபா 20 ரூபாலாம் நீங்கள் விற்கிறீங்கன்னா அது வந்து யூடியூப்க்கு வயபிள் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மிட் டிக்கெட் ப்ராடக்ட் விற்றீங்க அப்படின்னா அது யூடியூப்பில் வந்து வயபிள். சரிங்களா? இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி என்னென்னா, த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் யூ ஃபேஸ்ட் இன் த பிகினிங். அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பணம்ன்றது வராதுங்க யூடியூப்பில். சரிங்களா? அதாவது நம்மளுடைய ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குறீங்கன்னா எதனால் வாங்குறீங்க? அந்த 1 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி தானே வாங்குறீங்க. அது மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு நம்பிக்கைன்றது வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட்டு பிருந்தான்றவங்க சாரீ விற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 11 சப்ஸ்கிரைபர்லேயே அவங்க வந்து சாரீ விற்றுருக்காங்க. இப்போ எப்படி அவங்க விற்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, கரெக்டான ஆடியன்ஸு போய் அது ரீச் ஆகிருக்கு, இதனால் வந்து வாங்குகிறாங்க. இப்போ என்னுடைய கோச்சிங் வந்து 300 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே என்கிட்ட வந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வின் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது என்கிட்ட வந்தால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. நான் எல்லாமே ஓப்பனாக யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் என்ன விஷயம்னா,
இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குன்றதுனால அதை வந்து யாரும் மதிக்கிறது இல்லை. உண்மை இது தாங்க. நீங்கள் பார்க்காம இருக்கிறதுனால ஃபீலிங்கில் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையே அதுதான். நான் வந்து இந்த வீடியோலாம் பார்த்தீங்களான்னு கேட்டிருக்கேன் என்கிட்ட வந்தவங்கள்ட்ட, அவங்க பார்க்கலேன்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த மாதிரி கொடுப்பேன் இல்லையா, அதாவது நான் என்னுடைய மைண்ட் செட் என்னென்னா, என்னுடைய வீடியோவை ஒரு ஆள் 2000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களா, அந்த அளவுக்கு நான் வேல்யூ டெலிவரி பண்ணுவேன். நான் பார்ப்பேன் இதில் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது வேல்யூ, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மைண்ட் செட் என்னென்னா, என்னுடைய வீடியோ பார்க்குறாங்கல்ல அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணட்டும், அதை மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்காக என்கிட்ட வரட்டும் அப்படின்றதான் என்னுடைய மனநிலையே. அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா, எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி நினச்சதே இல்லைங்க. அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு மளிகை கடை நாங்கள் வந்து வச்சுருக்கோம்ல, இதை நாங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம்னா, எங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குன்ற ஒரு காரணம் மட்டும் கிடையாது, நாங்கள் தினமும் கடையை திறக்கிறோம். அப்போது யூடியூப்பும் நம்ம வந்து தினமும் கடையை திறக்கணும். இப்போ வந்து ஒரு வீடியோன்றது லாட்ரி சீட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? நம்ம வந்து ஒரு லாட்ரி சீட்டை வாங்கிட்டு அதில் வந்து கோடி ரூபாய் பரிசு விழுந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த லாட்ரி பிஸ்னஸோடைய, இல்லை நீங்கள் லாட்ரி வாங்கி வின் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எது உங்களை வந்து வீடியோ போடணும்னு மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பணத்தை மட்டுமே ஒரு இலக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை ஒரு வியூஸை மட்டுமே இலக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமே டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. நான் அந்த இலக்கை நான் வைக்கலை. நான் என்ன இலக்கு நான் வச்சுருக்கேன்னா, ஒரு 100 யூடியூபர்ஸை நான் மானிட்டைஸ் பண்ணணும். இப்போ இதுதான் என்னுடைய இலக்கு. அப்போ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போனாலும் சரி, கம்மியானாலும் சரி, இல்லை ஒருத்தவங்க எங்ககிட்ட வாங்குறாங்கனாலும் சரி, வாங்கலைனாலும் சரி, இதெல்லாம் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணாது, சரிங்களா? இல்லை பணம் கம்மியாக சம்பாதிக்கிறனாலும் சரி, இதெல்லாம் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு கோல் ரீச் பண்ணுறீங்க, பணம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும், சரிங்களா? அதாவது பை ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ கிரியேட்டட். மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் எவ்வளவு வேல்யூ க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பணம்ன்றது உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து 100 யூடியூபர்ஸை நான் வந்து மானிட்டைஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கோல் தான் என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. இதை நான் நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பணம் வருங்க. இது வந்து கொஞ்சம் டீப்பான கான்செப்ட்டு. இது புரிஞ்சதுனாலும் கீழே வந்து ஐ அக்ரீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு மச் மணி டிட் யூ மேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வேரி ஆகுங்க, சரிங்களா? இது வந்து சப்ஜெக்டிவ். இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணணுன்றது கிடையாது. நான் வந்து ஸ்லோவாக தாங்க நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் வாரத்தில் 2 வீடியோ தான் போடுறேன். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதில்ல, லைவ் வீடியோ வரதில்லை. வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு போஸ்ட்டாக போடுறதில்ல, இல்லை ஆட்ஸ் ரன் பண்ணுறதில்ல. நான் வந்து பியூர்லி ஆர்கானிக் தான் பண்ணுறேன். ஸோ வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே இது வேரி ஆகும். நீங்கள் ஒரு டீம் வச்சுருக்கீங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி எடிட்டிங் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஐ ஹாவ் எ டிஜிட்டல் டீம் அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு பாருங்கள். ஓகே, அடுத்து, டூ யூ ரியலி ரிலே ஒன்லி ஆன் ஆட்சன்ஸ் ஆர் டூ யூ ஹாவ் அதர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஆட்சன்ஸ் ரெவன்யூன்றது வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாரத்தில் 2 வீடியோ தான் போடுறேன். அந்த 2 வீடியோவும் நான் வந்து வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி போடுறதில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுறேன். ஏன்னா வியூவர்ஸ் எல்லாரோடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குது, நான் வந்து யூடியூப் ஆட் ரெவன்யூ மட்டும்தான் நம்பணும், அதில் தான் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்குது. நான் யூடியூப் பிஸ்னஸ் பற்றி போடுறேன். சரி, யூடியூப் வியூஸ் பற்றி போட்டால் கூட நான் வந்து ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட மாட்டேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்கள், இல்லை இப்படி ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், டேக்ஸ் ஃபார்ம் இப்படி ஃபில் பண்ணுங்கள், அப்படிலாம் நான் போட மாட்டேன். நான் வந்து டீப்பர் கான்செப்ட் போடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வீடியோஸையே ஒரு குவாலிட்டியான ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அப்படி வச்சுருக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, என்னுடைய வியூவர்ஷிப் கம்மியாகும், என்னுடைய ஆட் ரெவன்யூன்றது கம்மியாகும்.
இப்படி ஆட் ரெவன்யூ கம்மியாகிறதுனால எனக்கு ஆட்சன்ஸ் ரெவன்யூன்றது கம்மியாக தான் வருது. எனக்கு யூடியூப்பை தாண்டி இந்த கோச்சிங் வராங்க பாருங்கள், அந்த ஏர்னிங் தான் வருது. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் வந்து மெம்பர்ஷிப் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மெம்பர்ஷிப் வைங்க, அவங்களுக்கும் கோச் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ வச்சுட்டு அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்ல. ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் மாறிடுவீங்களா? அதைத்தானே இதில் பண்ணுறேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைல்ல. இதே மாதிரி மெம்பர்ஷிப் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? ஒன்றுமே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. அது நானும் வருஷக்கணக்காக பார்த்துட்ருக்கேன். அப்படி மாற்றமானவங்க ஒன்றுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறது, ஒரு 4 மாதம் அவங்கள கையில் பிடிச்சிட்டு அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்கள்ட்ட 1-on-1 பேசி, அதாவது அவங்களுடைய மனசில் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அவங்க ஏதாவது பண்ணுறாங்க. நீங்கள் வீடியோ போடுங்கன்னா அவங்க யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு வீடியோ வரும், அப்படியே அவங்க கவனம் அங்கே போயிடும். ஹவு many வீடியோஸ் டிட் யூ போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும், டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாதுங்க. நீங்கள் வந்து பிராண்ட் பில்டிங் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் எப்படி மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுடைய பிஸ்னஸ்க்காக வீடியோ போட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து வாங்க போகிறாங்க. அது ஒரு வீடியோவாக இருந்தால் கூட. கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எப்படி ஸ்டைலாக வெட்டுவீங்கன்னு ஒரு வீடியோ போட்டால் போதும். கரெக்டாக? நீங்கள் எதுக்கு 100 வீடியோ போடணும்? ஒரு வீடியோவே தே வில் ஜட்ஜ். அவங்க உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வீடியோவும் பார்ப்பாங்க. இல்லை காம்படிட்டர்ஸ் வீடியோவே இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோ மட்டுமே பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்து உங்ககிட்ட வந்து அவங்க பை பண்ணிடுவாங்க. ஹவு டு செல் இன் யூடியூப். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விற்கக்கூடாதுங்க. இது விற்கிறதுக்கான இடம் கிடையாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, என்னங்க இவ்வளோ நேரம் வந்து விற்கணும்னு சொன்னீங்க, இப்போ விற்காதீங்கன்றீங்க. அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு பசி எடுக்கவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது சாப்பாடை சாப்பிடுன்னு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அது சாப்பிடுமா? சாப்பிடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு மசால் வடை வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல வாசனை உள்ள ஒரு மசால் வடை சூப்பராக இருக்குது, முருகலாக இருக்குது. சரிங்களா? அந்த மசால் வடையை நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலி வந்து அதை சாப்பிடும். இதுவே நீங்கள் எலியை பிடிக்க இதுக்காக நான் எலியோட கம்பேர் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எலியை பிடிக்க போனீங்கன்னா எலி வருமா? வராது. அது மாதிரி உங்களுடைய குவாலிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் என்னுடைய கோச்சிங்குடைய குவாலிட்டி என்னென்னு. என்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும்போது, அதாவது என்னுடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குங்கன்னு நான் கெஞ்சுவேன். என்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும்போது நான் என்ன தெரியுமா நினைப்பேன், நான் வச்சுருக்கிற பொருளுடைய குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி, இதை வாங்கலைன்னா அவங்களுக்கு தானே வந்து நட்டம், அவங்க தானே ஃபீல் பண்ணணும், நான் ஏன் ஃபீல் பண்ணணுன்ற ஒரு சின்ன ஒரு கர்வம், சின்ன ஒரு தலைக்கணம்ன்றது எனக்கு இருக்குது. அதனால் நான் யார்கிட்டையுமே கெஞ்சுறது கிடையாது, யார்கிட்டையுமே வாங்குங்கன்னு சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து என்கிட்ட வருவாங்க, கோச்சிங் எவ்வளோன்னு கேட்பாங்க. நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பேன். நேமு, இமெயில் ஐடி, நீங்கள் என்ன கேஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய சேனல் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான். அதுக்கு அவங்க ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஏங்க ரிப்ளை பண்ணலை, நீங்கள் எனக்கு 50% உங்களுக்கு நான் ஆஃபர் தரேன், இப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன காரணம்னா, வரலன்னா அவங்களுக்கு தானே ப்ராப்ளம், நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கிடையாதுல்ல. இதயம் கம்பெனியுடைய ஒரு ஃபவுண்டர், சரிங்களா, முத்துன்றவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நல்ல தரமான எண்ணெயாக இருக்கும்போது அது எல்லாருமே ரீச் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரேட் அதிகமாக வச்சாலும், அதாவது அந்த எண்ணெயை வந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்குமே அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும்போது அதை தேடி ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வருவாங்க. நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணாலும், வாங்குங்கன்னு நீங்கள் வந்து கெஞ்சினாலும் அதை வந்து வாங்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ ரோட்லலாம் சில கடைகள் இருக்கும், உள்ளே வாங்கன்னா வாங்க மாட்டாங்க. கரெக்டாக? ஆனால் நம்மளுக்கு ஆசை இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து நகை நிறையா போட பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ஆசை இருக்கும், நகையை வாங்கணும், அதை வந்து பீரோல் ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். ஆனால் யாராவது எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து நகை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்கன்னா நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. தேவை இருந்துச்சுன்னா வாங்குவாங்க.
ஹவு many சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நீடட் டு செல் அவர் ப்ராடக்ட் இன் யூடியூப். இது வந்து ஒரு முக்கியமான கேள்விங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கேன். எனக்கு என்ன வந்து மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? கிடையவே கிடையாது. என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு அவங்க ஃபுல் டைமாக ஏர்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்னுடைய கிளைண்ட் ரெபேக்கான்றவங்க இந்த யூடியூப்பில் வர்ற வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய வேலையை விடலாமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் விட்டுக்கலான்னு நான் சொன்னேன். இப்போ பாருங்களேன், இது வந்து பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ்லாம் தேவையில்லை. அதாவது ஒரு 100 பேர், 100 பேரில் 10 பேர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. 10 பேர் உங்கள்கிட்ட வந்து ஒரு லேண்ட் புக் பண்ணுறாங்கன்னா, இமேஜின் நீங்கள் ஒரு லேண்டுக்கு வந்து 2 lakhs வாங்குறீங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ வரும்? நீங்களே யூ கேன் டூ த மேக். இப்போ வந்து ஒரு சமையல் கான்ட்ராக்டர் இருக்காருன்னா, ஒரு சமையல் ஆர்டர் இருந்தால் போதும், அவருடைய அந்த மந்த்லி இன்கம்மை வந்து அவர் மீட் பண்ணிடுவார். கரெக்டாக இல்லையா? இப்போ நிறைய பேர் இதைத்தான் வந்து கேட்க மாட்டேறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட்சன்ஸை மட்டுமே நம்புறீங்க. வியூஸு, வாட்ச் டைமு, சப்ஸ்கிரைபர்ஸ், இதை நோக்கியே வந்து நீங்கள் போகிறீங்க. வெறும் 500 வியூஸ் இருந்தாலே போதுங்க, வெறும் 100 வியூஸ் இருந்தாலே போதும். இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், அவருக்கு என்ன தேவை? லட்சக்கணக்கான வியூஸா? வராது. இப்போ என்னுடைய சேனலில், அதாவது நான் போடுறது வந்து எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுங்க. நான் ஏதாவது பிக் பாஸ் பற்றியோ வேறு ஏதாவது பற்றியோ நான் போடுறேன்னா கிடையாது. எனக்கான வியூவர்ஷிப் இவ்வளோ தான் இருக்கும். அதாவது பவர் ஆஃப் 1000 ட்ரூ ஃபேன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதாவது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு 1000 ட்ரூ லாயல் ஃபேன்ஸ் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 1000 பேர் வாங்கணும், ரெகுலராக வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ்ன்றது க்ரோ ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குவாங்க. 14 Pro, 15 Pro, 16 Pro, அடுத்து 20 Pro வந்தால் கூட ஆப்பிள் ஃபேன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃபேன்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான். ஓகேங்க, இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை வந்து எப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ப்ரெசஸ் கொண்டு வரலாம், அதுக்கு நம்ம வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நம்ம வந்து ஒரு இன்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, ஃப்யூச்சருக்கான ஒரு இன்கம் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. இப்போ நீங்கள் என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வந்தீங்கன்னா என்னால் உங்களுடைய கனவை நிறைவேற்ற முடியுங்க. இதில் ஜாயின் பண்ண பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. இப்போ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் எனக்கு மெயில் பண்ணுறவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணுறது இல்லை. என்ன காரணம்னா, அதாவது நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுங்க, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க. அதாவது எனக்கு வைபு செட் ஆகக்கூடிய ஆட்களை மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 2 நாள் பழகிட்டு, இல்லை ஒரு நாள் பழகிட்டு, இல்லை ஒரு மணி நேரம் பழகிட்டு அப்படியே போகிற விஷயம் கிடையாது. ஒரு 4 மாதம். அப்போ நிறைய பேர் எனக்கு இப்போ ரீசெண்டாக மெயில் பண்ணுறீங்க, நான் இது பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுக்க முடியுமா? நான் ஸ்டோரி சேனல் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தவங்க கோச்சிங் போகிறீங்கன்னா அவங்களுடைய உலகத்துக்கு தான் நீங்கள் போகணுமே தவிர உங்கள் உலகத்துக்கு அவங்கள கூப்பிடக்கூடாது. அதாவது என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் வந்து என்னையா ஹிட்லர் மாதிரி பேசுகிற, நீ என்ன பெரிய சர்வாதிகாரியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வால் பெயிண்டராக இருக்கீங்க, வால் பெயிண்டிங்கை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் என்னை விட. கரெக்டாக? அப்போ உங்களுடைய ஒர்க்கில் நான் மூக்கு நுழைக்க முடியுமா சொல்லுங்கள்? நிறைய பேர் வரீங்க, வந்துட்டு எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்னுடைய உலகத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும், நான் சொல்கிறத கேட்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை 4 monthஸில் என்னால் கொண்டு வைக்க முடியும். பலருடைய சேனலை நான் அதற்கு முன்னாலேயே நான் கொண்டு வந்திருக்கேங்க. சரிங்களா? இப்போது
இது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து ஒரு மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தடுன்ற ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும், உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை எப்படி யூடியூப்பில் பண்ணணுன்ற ஒரு கம்ப்ளீட் கைடு இருக்கும். எப்படி ஆடியன்ஸை உங்களுடைய வீடியோஸை பார்க்க வச்சு உங்களுடைய பிஸ்னஸுடைய க்ரோத்தை ஆம்ப்ளிஃபை பண்ணலான்னு உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேங்க. இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸ் போடணும், லைவ் வரணும், இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். இங்கே யூடியூப் டிப்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி டெய்லி வீடியோஸ் போடணும், லைவ் வரணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது வந்து ஜாயின் பண்ணி பயன்பெற்றவங்களுடைய வீடியோஸ்ன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.